ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக மாற்று பணி, அதாவது டெப்டேஷன் மூலமாக வேறு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான அதிரடியான உத்தரவு நம்ம தொடக்கல்வித்துறையை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த கல்வியாண்டு முடிய போகிற நிலைமையில் வந்திருக்க இந்த உத்தரவு என்ன, இதனால் ஆசிரியர்களுக்கு என்ன பாதிப்பு, இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றுப்பணி அப்படின்னா என்னன்னு சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக ஊராட்சி ஒன்றியம், அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை வேலை பார்க்குற இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காகவோ அல்லது நிர்வாக காரணங்களுக்காகவோ அவங்க வேலை பார்க்குற ஒரிஜினல் ஸ்கூலில் இருந்து தற்காலிகமாக வேறு ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மாற்றுப்பணி. கடந்த 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவர்களுடைய கல்வி நலன் கருதி பல ஆசிரியர்கள் கொடுத்த விண்ணப்பங்களை பரிசீலனை செஞ்சு கல்வித்துறை இந்த மாற்றுப்பணியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போவே இந்த மாற்றுப்பணி ஆணைகளில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருந்துச்சு. அது என்னென்னா, இந்த டெப்டேஷன் எல்லாமே 2025-26ஆம் கல்வியாண்டின் பள்ளி இறுதி வேலை நாள் வரைக்கும் மட்டுமே அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த 2025-26ஆம் கல்வியாண்டு பார்த்திங்கன்னா முடிய போகுது இல்லையா? அதனால் தொடக்கல்வி இயக்குனர் இப்போ ஒரு புதிய செயல்முறை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் மாற்றுப்பணியில் டெப்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் இந்த கல்வி ஆண்டோட பள்ளி இறுதி வேலை நாள் முடியறதுக்கு முந்தைய நாள் அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க இப்போ வேலை பார்க்குற ஸ்கூலில் இருந்து ரிலீவ் பண்ணிடணும், அதாவது விடுவிக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள், அதாவது இந்த கல்வி ஆண்டோட கடைசி வேலை நாள் அன்னைக்கு அந்தந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய பழைய பள்ளிக்கு ஒரிஜினல் ஸ்கூலுக்கு கட்டாயமாக திரும்பி போய் அந்த பணியில் சேரணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கடைசியாக வேலை முடிஞ்சதும் கோடை விடுமுறை, சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரும். அது முடிஞ்சு அடுத்த கல்வியாண்டு 2026-27க்காக ஜூன் 2026ல் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஒரிஜினல் பள்ளியில், அதாவது பழைய ஸ்கூலில் தான் தங்களுடைய பணியை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் எந்த ஒரு புகாருக்கும் இடமளிக்காத வகையில் கரெக்டாக செயல்படணுன்ட்டு அதிகாரிகளுக்கு கரராக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ டெப்டேஷனில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய பழைய ஸ்கூலுக்கே திரும்ப போக வேண்டிய சூழ்நிலையில் இப்போ வந்திருக்காங்க. இந்த உத்தரவு விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்று பணியில் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிஜமாகவே பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை அவங்க ஒரிஜினல் ஸ்கூலுக்கே போகிறது தான் கரெக்டாக? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.